ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மொச்சை குழம்பு செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு எப்படி சூப்பராக இருக்கும் குழம்புன்றது பார்க்குவீங்க. அப்படி உங்கள் வீட்டில் பண்ணி செய்வீங்க. அதனால் வாங்க இப்போ நம்ம கிச்சனில் மொச்சை உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ இது குக்கரில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது அரை கேஜி மொச்சைன்றாங்க. அரை கேஜி இது அரை கேஜி மொச்சை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே இது 2 உருளைக்கிழங்கு இருக்குது. 2 தெரியுதுங்களா? தெரியுதா கேமராவில்? இது 2 உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அப்படி அரிஞ்சு வச்சுக்கணும். இது இந்த மொச்சையில் போட்டுடலாம். மொச்சையில் போட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். சூப்பரான ஒரு மொச்சை உருளைக்கிழங்கு குழம்பு செய்யலாம் இன்றைக்கி. பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 4 தக்காளி சேர்க்குறேன். மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி இருக்குது. இது மொச்சை இது வேகணும். உருளைக்கிழங்கு மொச்சையும் வேகட்டும். இப்போ நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது குக்கர் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ குக்கரில் காய் வெந்து போச்சு. மொச்சை உருளைக்கிழங்கு வெந்து போச்சுது. எடுத்துடலாம். இந்த குக்கரில் எங்கள் குக்கரில் இப்போ 6-7 விசில் தான். அப்போ தான் வேவுது. அது ஒருத்தர் குக்கரில் 4 விசில் 3 விசிலில் கூட வெந்துடலாம். இந்த 6-7 விசில் ஆகுது வேகிறதுக்கு.
வாங்க இப்போ இதுக்கு 4 தக்காளி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வச்சுருக்கிறேன், அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம். இது ஒரு பச்சை மிளகாய் இருக்குது இல்லை இது தாளிக்கிறதுக்கு. இது 4 தக்காளி. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரை மூடி, சின்னதாக இருக்கிறது அரை மூடி தேங்காய். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இதில் இந்த 4 ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2 வச்சு இதில் போட்டு வைக்கணும். பச்சை மிளகா இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சிவப்பாக வதங்கினா நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போய் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து ரொம்ப மசாலாலாம் அது இது வேறெல்லாம் போட வேண்டாம். அது சீரகம் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இந்த சிம்பிளாக பண்ணாக்கா ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் போதும். நல்லா வேகணும் தக்காளி. மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். தக்காளி
தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஸ்பூன் சின்னதாக இருக்குது, அதனால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்தால் 1.5 ஸ்பூன் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க, காரம் ஜாஸ்தியாகிடும். அப்புறம் நான் 2 ஸ்பூன் போட்டேன், சின்ன ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூன் போட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வச்ச மொச்சையும் உருளைக்கிழங்கு இருக்குது, நம்ம வேக வச்சு போட்டுடலாம். அதில் எல்லாம் மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். மொச்சை கொழும்பு, அதனால நம்ம தண்ணி ஊற்றலாம் தாராளமாக, வந்து பரவாயில்ல. கொழும்பு அவ்வளோ தண்ணி இருக்கிற தண்ணி ஊற்றலாம். இன்னும் தண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் கொஞ்சம் மல்லியும் இது கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இப்படி போட்டுடலாம். அதில் போட்டுட்டாக்கா அது கொதிக்குது. கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சுனாக்கா நல்லா கொதிக்கட்டும். குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம், எப்படி பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது குழம்பு, நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டில் பண்ணி பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்றது. கொதிச்சிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது குழம்பு. நீங்கள் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிரியம்ஸ் M.S.M.K கிச்சன் சேனல் வந்து அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணலைனாக்கா பண்ணுங்கள். இது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் குழம்பு சூப்பராக, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.
நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா இருக்குது. வந்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.